பொதுவாகவே ஜென்செட் தலைமுறையினர் மீது பரவலாகவே விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜென்செட் தலைமுறையினர் தான் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி கூறியிருப்பதுதான் மொத்த நாட்டிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. என்ன கூறியிருக்கிறார் அவர்? காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஜென்செட் எனப்படும் 1990ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரையில் பிறந்த இளைஞர்களின் எண்ணிக்கை ராணுவத்தில் அதிக அளவில் இருப்பதாகவும் அவர்கள்தான் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி என்றும் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் விழாவின் போது உபேந்திர திவேதி பங்கேற்று உரையாற்றினார். நேரடி தொடர்பு இல்லாத வகையில் போரை எதிர்கொள்ளும் சூழல் தற்போது அதிகரித்து வருகிறது. ராணுவ தளவாடங்கள் வலிமையை விட தொழில்நுட்ப திறனின் வலிமையும் போர் சூழலில் தேவைப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இளம் ராணுவ அதிகாரிகள், என்சிசியினர் உள்ளிட்டோர் சிவில் பாதுகாப்பு ட்ரோன் ஆய்வகம், சமூக ஊடகத்தை பாதுகாக்கும் பணி ஆகியவற்றில் பணியாற்றினர். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 65% மேற்பட்டோர் 35 வயதுக்குட்பட்டவர்களாக உள்ளனர். இந்தியா இளைஞர்களின் தேசமாக திகழ்கிறது. இளைஞர்களின் எல்லையில்லா பலம், படைப்பாற்றல், துணிவு அடங்கிய மனித ஆற்றல் ஆகியவை இந்தியாவை பலம் பொருந்திய நாடாக மாற்றியுள்ளது. ஜென்செட் இளைஞர்கள் அதிகம் கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. உலக நாடுகளின் ராணுவ பலத்தில் 2வது இடத்தில் இந்தியா உள்ள போதும் இந்திய ராணுவத்தில் ஜென்செட் வீரர்களின் எண்ணிக்கை முதலிடத்தில் உள்ளது. சரியான வழிகாட்டுதலுடன், ஒழுக்கத்துடன் ஜென்செட் வீரர்களை வழிநடத்தினால் அவர்கள்தான் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வார்கள் என்று பேசியிருக்கிறார். இது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது.